அருமையாக இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுக தலைவரை பற்றியும் அவர்களுக்கு என்ன மனதில் பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் லைவ் நேரடியாக கண்ட்ரோலில் இருக்கும், பத்திரிகையெல்லாம் வராது. இப்போ நீங்கள் நீக்கலாம் பத்திரிகையில் தான் வராது. மேலும் காலையிலிருந்து வனத்துறையை பற்றி அவ்வளவு பெரிய விவாதங்கள் நடைபெற்றது. வனத்துறை அமைச்சர் அப்போது வாயை துறக்கவில்லை. சம்பந்தமே பண்ணால் பெரிய இருக்கிற எங்களை விட சீனியர் செங்கோட்டையன் எனக்கு முன்னால் சட்டமன்றத்தில் வந்தவர். அவருடைய துறையிலே அவர் தலைவருடைய பெயரை சொல்லி இப்படியெல்லாம் பேசுவது என்ன நியாயம்? அப்படி பேசுகிற போது மீண்டும் இவர்களும் பேசினால் நீங்கள் சபையை எப்படி நடத்த முடியும் என்பதை தெரிவிக்க. இல்லை அது இல்லை, மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஏற்கனவே ரூலிங் இருக்குது. இது மாதிரி பல முறைகள் அமைச்சர்கள் பெயரை முதலமைச்சர் பெயரை சொல்லுவதன் அடிப்படையில் அம்மையார் காலத்தில் இருந்து இரண்டு பக்கம் பல பிரச்சனைகள் வந்த பிற்பாடு ஒரு முடிவெடுத்தார்கள் பேரவைத் தலைவர். அதாவது இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் என்று தான் சட்டமன்றத்தில் குறிப்பிடவும் பெயரை சொல்லக்கூடாது என்று ஏற்கனவே ரூலிங் இருக்கிறதுங்க. ஆனால் அதை கடைபிடிச்சா இந்த பிரச்சனைகள் பாதி அடங்கிடும். அதனால் மரியாதை குறைவாக இந்த சட்டமன்றம் நடக்கணும். அதனால் அமைச்சர் பெயரை சொல்வதை விட மாண்புமிகு துறை அமைச்சர் என்று சொல்லலாம். அதுவும் குறிப்பாக முதலமைச்சரை விழிக்கிற பொழுதும் சரி, முன்னாள் முதலமைச்சரை விழிக்கிற பொழுது முன்னாள் முதலமைச்சர் என்று தான் விழிக்கிற ரூலிங் இருக்கிறது. அதனால் அப்படி கடைபிடிச்சாதான் ஒன்று. இன்னொன்று ஏற்கனவே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏதாவது அவசர கருதி உடனே பதில் சொன்னாதான் அமைச்சர்கள் எழுதணும். ஏன்னா அமைச்சர்கள் கடைசியா பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அவர்களை பொறுத்தளவுக்கு நேரத்தினால கருதி சொல்றேன். நான் எல்லாத்துக்கும் எழுந்து அப்பப்போ பதில் சொல்லணும்னு உங்களால நேரம் கொடுக்க முடியாது. அதையும் கொஞ்சம் பாருங்க. மாண்புமிகு உறுப்பினுடைய கருத்துக்கள் கவனத்தில் கொள்ளப்படும். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எடுத்தாச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது சொன்னார்கள் 10,000 கிடைக்கும், 4,000 கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி எப்போது கிடைக்கும் என்று நாங்கள் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டோம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு ஓட்டு போடாத காரணமே பட்டா கொடுத்தீர்கள், ஆனால் இடமில்லை என்றுதான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மாண்பு உறுப்பினர் பேசுங்க. மாண்பு உறுப்பினர் பேசுங்க. குறுக்கீடு இல்லை. மாண்பு உறுப்பினர் அவை முன்னவர். மாண்பு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் பேசுவது அழகாகத்தான் இருக்கிற. ஆதாரம் கேட்டீர்கள். ஆதாரம் எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். இல்ல எங்கிட்ட ஒப்படைங்க, நான் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல உங்களிடத்து கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க போறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா உட்காந்து ஒரே நிமிஷம் அவசரப்படாதீங்க. இல்ல மாண்பு உறுப்பினர் நான் பேச நீங்க அவை முன்னவர் பேசி முடிக்கட்டும், விடுங்க. அவை முன்னவர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களிடத்துல வந்த மனுக்கள் அத்தனை இருக்கிறது. பட்டா கொடுத்துட்டாங்க, இடம் காட்டாது விட்டாங்க. இடம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அவசர கோலத்தில் இறுதியாக உங்களை ஆட்சி முடிகிற போது 1,00,000க்கு மேற்பட்ட பட்டாக்களை நீங்கள் வழங்கினீர்கள். அதற்கான இடங்கள் பல இடங்களில் கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டில் இருக்கிறது. ஆதாரம் எங்கள் கையிலே இருக்கிறது, உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். ஆதாரம். மாண்பு உறுப்பினர் பேசுங்க. இனி குறுக்கீடுகளுக்கு அதிகமாக இடம் இல்லாமல் நீங்க பேசுங்க. இறுதியிலே பதில் சொல்வதற்கு மாண்பு அமைச்சர்கள் வாய்ப்பு தருகிறேன். அது வரைக்கும் மாண்புமிகு சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியது போல ஒரு சில இடங்களில் தவறு இருக்கலாம். நாங்கள் கொடுத்தது 27,000 பட்டம், 27 லட்சம் பட்டம். அப்ப தவறுகள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதற்கு நன்றி. இல்ல நான் பேசுறேன். பேசுங்க. நீங்களும் பட்டா கொடுக்க போகிறீர்கள், நீங்கள் பட்டா கொடுக்க போகிறீர்கள் சொல்லியிருக்கிறீர்கள். என்ன நடக்குது என்பதை நீங்களும் சித்தன வருஷ காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள். என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். நாம் நிகழ்ச்சிக்கு போகிற நேரத்தில் பட்டா வழங்குவார்கள். அந்த பட்டாவை நம்மளுடைய சர்வேல போய் அளந்து ஒதுக்கீடு பண்ணி கொடுக்க வேண்டும். அந்த பணிகளை எங்களுடைய அரசாங்கம் ஒழுங்காக செய்திருக்கிறோம், மன நிறைவாக நாங்கள் செய்திருக்கிறோம். அதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் பாருங்கள். இன்னொன்று, நம்முடைய தம்பி அவர்கள் எங்களுடைய தலைவரை
பெயர் சொல்லி அழைத்தார்கள். சரி, இல்லை இல்லை இல்லை, அது நீக்கப்பட்டது. நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே கோட்டையிலே கொடியேற்றினார்கள். அந்த கொடியேற்றுகிற அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த புண்ணியவானே கலைஞர்றான். அதற்கு ஒரு நன்றி வேண்டாமா? நேற்று கோட்டையிலே கொடியேற்றிய நம்முடைய முதலமைச்சர் இங்கே உட்கார்ந்திருக்கார்கள். நீங்கள் எல்லாம் முன்னால் உட்கார்ந்துருக்கு, நாங்கள் டிவியில் பார்த்தோம். நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காகவாவது கலைஞரை பாராட்ட வேண்டும். கலைஞர் இல்லை என்று சொன்னால் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் சுதந்திர தினத்திற்கும் கொடியேற்றி இருக்க முடியாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர் உட்காருங்க. அமைச்சர் உட்காருங்க.